யூடியூப் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்ஏ மாட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நம்ம தமிழ்நாடு வனத்துறையில் சரியான வேலைவாய்ப்பு, அது என்ன ஏது, என்ன படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் என்னன்றதை வாங்க டீட்டெயில் பார்ப்போம். இதில் வந்து 25,000 சம்பள ஊதியத்தில், அதாவது ஒப்பந்த அடிப்படையில், சரிங்களா? தமிழ்நாடு வனத்துறையில் வேலைவாய்ப்பு 25,000 சம்பளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வந்து கால்வல் பண்ணியிருக்காங்க. வாங்க டீப்பாக பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு வனத்துறை 25,000 ஊதியத்தில் வேலை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கான அறிவிப்பு வந்திருக்குது. இது வந்து ஆஃப்லைன் தான் பண்ணணும். சம்பளம் 25,000 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதில் வெப்சைட், அதாவது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிஎஸ்சி என்ன எஜுகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, பிஎஸ்சி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், மற்றவங்க பண்ண முடியாது. அதேமாரி வயது வரம்பு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு குறிப்பிடலை, பொதுவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் எலிஜிபிள், நீங்கள் பிஎஸ்சி படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இது வந்து விண்ணப்பதாரர்கள் 25,000 ஊதியத்தில் வழங்கப்படும் என 25,000 பேமெண்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி தேர்வு செய்யப்படும் முறை எப்படின்னா, தகுதியானவர்கள் ஒப்பந்த அடிப்படையில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ அக்னிவீர், அக்னிபாத், நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள், சரிங்களா? பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், சரிங்களா? 25,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து தகுதியானவர்கள் அதிகார அதாவது வெப்சைட்டுக்கு இல்லையா, அதிகார தளத்தில் வந்து விண்ணப்பத்தை பதிவு இறக்கம் செய்யுது, அதாவது டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மை பண்ணி ஆஃப்லைன், ஆன்லைனில் பண்ணக்கூடாது. அதாவது 27/2024 நீங்கள் அவங்களுக்கு அப்ளிகேஷன் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும், சரிங்களா? வெப்சைட் சொல்கிறேன், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் எடுத்து அந்த அட்ரஸுக்கு நீங்கள் தப்பிதம் இல்லாமல் அனுப்பிச்சுட்ணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதான் உங்களுக்கு வந்து அதனுடைய வெப்சைட். இதான பிடிஎஃப். இந்த வனத்துறை கால்ஃபர் வந்திருக்குது, தமிழ்நாடு அரசிலிருந்து வனத்துறை. பாருங்கள், ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணியாளர்கள் தேவை, சரிங்களா? அப்புறம் அதை பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடுறாங்க. இதை ஒப்பந்த அடிப்படையில். ஏன்னா 25 பாருங்கள், டெக்னிக்கல், சரிங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு 25,000 சம்பளம். அதே பிஎஸ்சி சயின்ஸு முடித்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 27க்குள்ளே நீங்கள் போய் அப்ளிகேஷன் வந்து தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. 27/7/2020க்குள் அவங்களுக்கு அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே போய் நீங்கள் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும், சரிங்களா? இதுதான் அதனுடைய பிடிஎஃப்பு. உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அப்புறமா எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அடுத்து ஃபாரஸ்ட் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதாவது போஸ்ட்டு வேரியேஷன் இன்னும் லிமிட்டுன்னு சொல்ல. இது எங்கே லொக்கேஷன் தெரியுங்களா? தமிழ்நாடு தான், கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் தான். 12/7/2024 நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி பண்ணணும், சரிங்களா? அதேமாரி எக்ஸாம் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அந்த மாதிரி தான் எடுக்க போகிறாங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன பண்ணால் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது வந்து அதான் வேலைவாய்ப்பு. வேகன்சி வேரியஸ் கொடுத்துருக்காங்க, என்ன இவ்வளோன்னு சொல்லலை. போஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. ஸ்டார்டிங் டேட்டு 12/7/2024 27/2024 நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஆஃப்லைன் படிச்சிருக்கணும், பிஎஸ்சி. சேலரி 25,000. ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர், தமிழ்நாடு. அப்ளை மோடு வந்து ஆஃப்லைனில் பண்ணணும். வெப்சைட் இந்த பாருங்க, www.forest.tn.gov.in இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட்டு தான். நீங்கள் மறக்காமல் போய்ட்டு பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இதில் ஃபார்மை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணி 27க்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும். இதுதான், சரிங்களா? அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். பிஎஸ்சி. போஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. சேலரி 25,000 சொல்லிட்டீங்க, சரிங்களா? இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அக்ரிமெண்ட்டு அந்த அதாவது இந்த 4 வருஷம் 5 வருஷம் அக்னிபாத், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்காங்களே அக்னிவீர், அந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு எவ்வளோன்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணல. நீங்கள் எல்லாம் படித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 27 லாஸ்ட் டேட்டு, ஓகேங்களா? அதுபோக இன்னைக்கு லாங் ரன்னிங் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? 7 கிலோமீட்டரு. இப்போ நாங்கள் லாங் ரன்னிங் வந்தாச்சுன்னா டீ பால்லாம் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பால்? எப்படி இருக்கு? ஹலோ, கொஞ்சம் சிரிங்க. நீங்க எந்த கோச் சொல்லுங்க, எந்த கோச்? ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படி திரும்ப பின்னால் திரும்ப. கரெக்ட் தான், இவர் சொல்லுங்க கரெக்ட் தான். சிஎம் 7 ஸ்டார் ஆகும். ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்குப்பா பால்?
வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வணக்கம். இது சம்சார் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ரெடி வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் சொல்ல போறோம். பெனிஃபிட்டான எக்ஸசைஸ். இது வந்து திருச்சி பைபாஸ் இந்த பக்கம் மதுரை. ஓகேங்களா? இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கீங்க? 7 கிலோமீட்டரா? இப்போ 7 கிலோமீட்டர் ஓடி வந்தீங்க. ரிலாக்ஸ் எக்ஸசைஸ். கால் உங்களுக்கு வலிக்காது. இந்த கால் மடக்குங்க. இந்த இடம்லாம் வலிக்காது. அதுக்கான சரியான எக்ஸசைஸ். வாங்க. இங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த காலை வந்து பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணுங்க. நல்லா சூப்பரா இருக்கா. வலிக்காது. மெயின் பாருங்க. இந்த இடம் இந்த மாதிரி நீ விடும். இந்த மாதிரி பிடிச்சி விடுங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்எஸ் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஆல் பெர்செட் பண்ணிட்டீங்கன்னா நான் கம்ப்ளீட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இங்கே ஆர்மிக்கும் போலீஸ்க்கு, தமிழ்நாடு போலீஸ்க்கு, ஆர்மிக்கு ப்ளஸ்ஸு ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரிட்டன் கிளாஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், இப்போ கரண்ட்டாக ஆர்மி அக்னிவீர் ப்ளஸ் எஸ்எஸ்ஜிடி ரெண்டுக்குமே நடந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், இது கோச்சிங் ஃபீஸ் 5000 தான். சாப்பாடு கொடுத்துருவோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம், தங்கு வசதி கொடுத்துருவோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்றாளுங்களாம். இது ஆர்மிக்கு, போலீஸுக்கு, தமிழ்நாடு போலீஸு, ஆர்மிக்கு. இது ஃபிசிக்கல் பக்கா நடக்கும். 100% பாஸ் ஆகும். சரிங்களா? இது கோயம்புத்தூர் ஏறுறது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்றணுங்களாம். ஏன்னா புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஆர்மிக்கு, போலீஸுக்கெலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது 7 ஸ்டார்ன்ற ஒரு மோடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம ஆர்மிக்கு, தமிழ்நாடு போலீஸு ப்ளஸ் எஸ்ஐ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கரண்டாக ஃபிசிக்கலு அது ஆர்மி அக்னிவீருக்கும், ரெண்டாவது எஸ்எஸ்ஜிடிக்கும் ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு. ரெண்டுக்குமே கோச்சிங் ஃபீஸ் 5000 தான். சாப்பாடு கொடுத்துருவோம், தங்கு வசதி கொடுத்துருவோம். விருப்பமாங்க நம்ம சென்றாலலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்க. வனத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. யார் விருப்பம் உள்ளவங்க, பிஎஸ்சி படித்தவங்க கடகடன்னு எடுங்க, ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உடனே இந்த அட்ரஸுக்கு அனுப்பி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு இதுக்கான பிஎஸ்சி படித்தவங்க மடமடன்னு ஃபார்ம் லோடு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ளஸ்ஸு ஃபிசிக்கலுக்கு தேவைப்பட நம்ம சென்றாலுங்க உங்களுக்கு கரெக்டாக கொடுப்போம். தங்கு வசதி உண்டு. இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சென்ட்ரு. நான் கோச்சு எக்ஸ் ஆர்மி தான், என்எஸ்சி கமாண்டோ. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், நல்லா கேட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆல் பெர்சன் நாங்கள் போடுற வீடியோ வரும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு ரெடியாக இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். மற்றபடி அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவை ட்ரைனிங்கை பாருங்கள். பிடிச்சிருந்தா சென்டருக்கு வாங்க. இல்லை நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதா போகலாம். ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.